ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லெசன் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? பாருங்கள், வடிவியல். அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்துனையும் உங்களுக்கு ஒரு பாடல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கப்பா, படத்தை பார்த்து நிரப்புகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? நீல வண்ண உருவத்தின் பெயர். நீல வண்ணம் எது இருக்குது? இதெல்லாம் இருக்கா? அப்போ அதோட உருவம் வந்து கனசதுரம். ஆல்ரெடி ஸ்கூல் புக்கிலே இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. பார்க்காதவங்க ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் வடிவியல் லெசன் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை அட்டன் பண்ணுங்கள். அடுத்து, இந்த கனசதுரத்தோட எண்ணிக்கை எத்தனை இருக்குது? 3. அடுத்து, சிவப்பு வண்ண உருவத்தின் பெயர். சிவப்பு வண்ணத்தில் என்ன இருக்குது? கனசெவ்வகம். அதோட எண்ணிக்கை ஒன்று தானேப்பா இருக்குது. அடுத்து, பச்சை வண்ண உருவத்தின் பெயர் என்ன இருக்குது? பச்சை வண்ணத்தில் கூம்பு. அது எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அடுத்து, மஞ்சள் வண்ண உருவத்தின் பெயர் கோலம், உருளை. அது எத்தனை இருக்குன்னா? ஒன்று தான் இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த உங்களுக்கு என்ன வடிவம் சொல்லி தெரிஞ்சுக்கிறணும், அது எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த எண்ணிக்கையும் தெரிஞ்சுக்கிறணும். அடுத்து பாருங்கப்பா, பொருட்களின் முகங்கள், முனைகள் மற்றும் விளிம்புகளை எண்ணி எழுதுக. பாருங்கள், பொருட்களோட முகங்கள் அப்படின்னா ஃபேஸஸ் சொல்லுவாங்க. இப்போ இது கனசதுரம் தானேப்பா. கனசதுரத்தில் எத்தனை முகங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 1 ஃபேஸ் 2 3. இதே மாதிரி தான் இங்கே ஆப்போசிட் சைட்ஸுமே இருக்கும். அப்போ 6 முகங்கள் இருக்குது. முனைகள் பார்க்கும்போது இந்த கூர்மையானது தான் முனைகள். பாருங்கள், 1 2 இங்கே 3 4 5 6 7. இதே மாதிரி அந்த சைடு ஒன்று இருக்குது. அப்போ 8 முனைகள். விளிம்புகள் வந்து 12 இருக்கும். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. இங்கே 1 9 10 11 12 விளிம்புகள். அதே மாதிரி தான் இது கனசெவ்வக ஷேப்பில் இருக்கா? சேம் கனசதுரத்துக்கு எத்தனை முகங்கள், முனைகள், விளிம்புகள் பார்த்தோமோ அதே தான் கனசெவ்வகத்துக்குமே வரும். பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய முகங்கள் 6, முனைகள் 8, விளிம்புகள் 12. அதுக்கடுத்து பாருங்கள், பந்து என்ன வடிவம்? கோள வடிவமாக இருக்கக்கூடியது. அதில் முகங்கள் ஒன்று தான் இருக்கும். ஒரே ஒரு பக்கம் தான் நம்ம பார்க்க முடியும். முனைகளும் கிடையாது, விளிம்புகளும் கிடையாது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பொருட்களின் ஒரு பக்கத்தை வடிவொற்றி வரைந்தால் கிடைக்கும் வடிவத்தை வரைந்து பெயரை எழுதுக. இங்கே கனசெவ்வகம்னா என்னது? சதுரம். இங்கே கனசதுரம்னா சதுரம். கனசெவ்வகம்னா செவ்வக வடிவம் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இங்கே அதோட பெயரை நம்ம கீழே எழுதிடணும், செவ்வகம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடையெழுக. செங்கல் ஒன்றை வரைக. செங்கலை இந்த இடத்துல வரைஞ்சிடணும். கீழ்காண்பனவற்றுள் செங்கலின் முகங்களை வண்ணமிடுக. இந்த மாதிரி முகம் கொண்ட அமைப்பு செவ்வகத்தில் எதெல்லாம் இருக்கோ அந்த இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? கலர் பண்ணிடணும். இது செவ்வகம் கிடையாது, இதுவும் செவ்வகம் கிடையாது. அடுத்து, சரியான விடைக்கான வட்டத்தை வண்ணமிடுக. ராக்கெட்டில் பயன்படுத்தப்படாத முப்பரிமாண வடிவம். பாருங்கள், ராக்கெட் பாருங்கள், இதில் இந்த உருளை பயன்படுத்தியிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா உருளை வடிவம். இங்கே வந்து கூம்பு பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ கூம்பு இது. சரிங்களா? அப்போ உருளையும் இருக்கும், கூம்பும் இருக்கும். அப்போ எது இல்லை அப்படின்னா இந்த கனசதுரம் தான் இருக்காது. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், யாழினி தனது அம்மாவுடன் ஒரு மகிழுந்தில் பயணம் செய்கிறாள். எதிரே வந்த பேருந்தை காட்டி என்ன உருவம் என்று கேட்கிறாள். பேருந்தின் உருவத்தை அறிய யாழினிக்கு உதவுவோமா? இப்போ பேருந்து வந்து என்ன உருவத்தில் இருக்கும்? கனசெவ்வகம். பேருந்து எப்படி இருக்கும்? அப்படி நீளமாக தானேப்பா இருக்கும். இப்போ கனசெவ்வகத்தில் இருக்கும். அது மாதிரி ஒரு தீப்பெட்டியின் ஒவ்வொரு முனையிலும் ஒரு பொட்டு ஒட்ட வேண்டும் எனில் மொத்தம் எத்தனை பொட்டுகள் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஒவ்வொரு முனையிலும் அப்போ தீப்பெட்டியோட சைஸ் என்னவாக இருக்கும்? இந்த மாதிரி கனசெவ்வகமாக இருக்கும். கனசெவ்வகத்தின் முனைகள் எத்தனை இருக்கும்? 8 முனைகள் இருக்குது. அடுத்து, இந்த ட்ரம் இருக்குல்ல, இந்த நம்ம தண்ணி டேங்க்லாம் மேலே ஃபில் பண்ணி வச்சுக்கோங்கள, அதோட தொடர்புடைய படம் முப்பரிமாண வடிவம் எதுனா உருளை. இந்த தண்ணி டேங்க்கும் இந்த உருளை வடிவமும் ஒன்றா தானேப்பா இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி வளைவாக தானே இருக்குது. ஓகே. அடுத்து, ஒரு முனை கொண்டிருப்பேன், சமதளமும் வலைதளமும் என் முகங்கள். நான் யார்? முனை. ஒரு முனை இருக்கும், சமதளமும் வலைதளமும் என் முகங்கள். ஒரு முனைனாலே கூம்பு, சமதளமும் இருக்கும், இந்த மாதிரி வலைதளமும் முகங்களாக இருக்கும். அடுத்து, வலைதளம் மட்டுமே என் முகம். நான் யார்னா கோலம். கோலம் எப்படி இருக்கும்? இப்படி வலைதளம் மட்டுமா தான் இருக்கும். வலைதளமும் சமதளமும் எனக்கு உண்டு, முனை எனக்கு இல்லை. நான் யார்? உருளை. உருளையில் வலைதளமும் இருக்கும், வலைதளமும் இருக்கும், இந்த மாதிரி சமதள பரப்பும் இருக்கும். இப்போ வந்து அது வந்து உருளை. இப்போ 8 முனைகளும் 12 விளிம்புகளும் கொண்டிருப்பேன். இது ரெண்டுமே 2 உருவங்களுக்கு பொருந்தும். ஒன்று கனசதுரம், இன்னொன்று கனசெவ்வகம். ஆமாம் தானேப்பா? அடுத்து பாருங்கள், உன் கணக்கு புத்தகத்திற்கு பொருத்தமான முப்பரிமாண உருவம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கணக்கு புத்தகம் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன வடிவத்தில் இருக்குது? கனசெவ்வக வடிவத்தில் இருக்கா? அப்போ இதுதான். அதே மாதிரி, தண்ணீர் குவளையை வடியொற்றி வரைந்தால் கிடைக்கும் இருபரிமாண வடிவம் எது? தண்ணீர் குழுவை. இப்போ டம்ளரோ செம்பு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வட்ட வடிவத்தில் தானே இப்போ வரைய முடியும். அப்போ இதுதான் வட்ட வடிவம். அப்புறம், கூம்பிற்கு பொருத்தமான பண்பை தேர்ந்தெடுக்க. கூம்பிற்கு எத்தனை முனைகள்? ஒரே ஒரு முனை தான் இருக்கும். தவறான கூற்று எதுனா? கனசெவ்வகத்திற்கு 8 விளிம்புகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. கனசெவ்வகத்திற்கு மொத்தம் 12 விளிம்புகள் இருக்குது. ஆனால் இங்கே 8 தான் கொடுத்துருக்காங்க, அதனால தான் இது தவறு.
அடுத்து நிழலிடப்பட்ட பக்கத்தின் சரியான வடிவத்திற்கு வண்ணம் தீட்டி அதன் பெயரை எழுதுக. என்னது சதுரம் தானேப்பா, சதுரம். இது வந்து வட்டம், இங்கே வட்டம் எழுதியிருக்கோமா. இது கூம்பு, அதுக்கான வண்ணமும் இட்டணும், அதுக்கடுத்து அதோட பெயரையும் இங்கே எழுதணும். அதுக்கடுத்து பாருங்கள், இது என்னது செவ்வகம். பாருங்கள், செவ்வகத்துக்கு வண்ணமிட்டு எழுதியாச்சு. அடுத்து பாருங்கள், வலையமைப்புகளை உற்று நோக்கி அதில் உள்ள வடிவங்களை எண்ணி எழுதுகன்னு கேட்டிருக்காங்களா. பாருங்கள், முப்பரிமாண உருவம் இது. இதோட வலையமைப்பு எத்தனையா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஆக்சுவலாக அந்த தீப்பெட்டி பாக்ஸோ இல்லை ஏதோ ஒரு பாக்ஸை நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கன செவ்வகமாக நம்ம உருவாக்கலாம். அப்போ எத்தனை வலையமைப்பு இருக்குன்னா 1 2 3 4 5 6 வலையமைப்பு. இப்போ சதுரத்துக்கு 6. அதே தான் செவ்வகத்துக்கும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணால் செவ்வகம் வந்து 6. அதுக்கு நேராக எழுதணும். செவ்வகம்னா செவ்வகம், சதுரம்னா சதுரம். அடுத்து உருளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீள்வட்ட நீல செவ்வக வடிவில் இருக்கணும். இங்கே உருளை வடிவத்தில் ரவுண்டு ஷேப்பில் இருக்கணும். அப்போ என்னது, ஒரு செவ்வகம், வட்டம் வந்து 2 வட்டம். அடுத்து பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள வலையமைப்பில் இல்லாத வடிவங்களை டிக் செய்க. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, உருவம் கொடுத்துருக்காங்களா, அதோட வலையமைப்பு இந்த மாதிரி தானேப்பா வரும். அதில் இல்லாத வடிவங்கள் வந்து இந்த மாதிரி முக்கோணம், ஸ்ட்ரைட்டாக போடக்கூடிய முக்கோணம் கிடையாது. இது எல்லாமே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உருளை வடிவம். பாருங்கள், உருளை வடிவம் 2 வட்டங்கள் இருக்கும், ஒரு செவ்வகம் இருக்கும். அது அல்லாதது என்னது, கன சதுரம். அடுத்து இங்கே வந்து கன செவ்வகத்துக்கு வலையமைப்பு இதை கொடுத்துருக்காங்க. இதில் இல்லாதது எது அப்படின்னா வட்டமும் இல்லை, இங்கே முக்கோணமும் இல்லை. சரிங்களா. அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இங்கே பாருங்கப்பா, ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ராக்கெட்டின் மேல் பாகம் செய்ய எந்த வலையமைப்பு உதவும்? மேல் பாகம் என்னது, கூம்பு வடிவத்தில் இருக்கா, கூம்பு வடிவத்துக்கு இதுதான் வலையமைப்பு. ராக்கெட் நிறுத்தப்பட்டுள்ள மேடை செய்ய எந்த வலையமைப்பு உதவும்னா, மேடை வந்து கன செவ்வக வடிவத்தில் இருக்குது, செவ்வகத்துக்கு இது. ராக்கெட்டின் நடுப்பாகம் செய்ய எந்த வலையமைப்பு உதவும்? நடுப்பாகம் பார்த்தீங்கன்னா உருளை வடிவத்தில் இருக்குது, உருளை வடிவத்தோட வலையமைப்பு பார்த்தீங்கன்னா இதுதான். அடுத்து பாருங்கள், இந்த வலையமைப்பு, இங்கே ஒரு வலையமைப்பு கொடுத்துருக்காங்களா, கொண்டு ராக்கெட்டின் மேல் பாகம் செய்தால் எப்படி காணப்படும்? ராக்கெட்டோட மேல் பாகம் இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இது வராது, இதுவும் வராது, இதுவும் வராது, இதுதான் சரி. சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பிற்கேற்ற சுழற்சியை டிக் செய்க. கால் சுழற்சி, அரை சுழற்சி நம்ம பார்க்குறோம்ல, அதை வந்து என்ன மாதிரி சுழற்சியை பாருங்கள். கால் சுழற்சி இங்கே வந்து முழுசாக நமக்கு இப்படி இருக்குது. இதுவே கால் சுழற்சி ஆச்சுன்னா இந்த கண்ணு இப்படி தானேப்பா திரும்பும். ஸோ இதுதான் சரி. அடுத்து இது அரை சுழற்சி, இங்கே நேராக இருக்குன்னா அரை சுழற்சினா இந்த சைடுனா கால், இங்கே வந்து அரை. பாருங்கள், இது 1ன்னு சொல்லுவாங்க, இது வந்து கால் பகுதின்னு சொல்லுவாங்க, இது அரை பகுதி, இது வந்து முக்கா பகுதி, இங்கே மறுபடியும் முழு பகுதி வந்துருச்சு. அப்போ எந்தெந்த டைரக்ஷனில் திரும்பணும்னு உங்களுக்கே தெரியணும். சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், பூட்டோட கால் சுழற்சி எது, இந்த சைடு திரும்பி இருக்குது பாருங்கள், இதுதான் அரை சுழற்சி. டீயோட அரை சுழற்சி கீழே தலைகீழாக இருக்கணும். அடுத்து பாருங்கள், வடிவங்கள் வந்து அதுக்கு கால் சுழற்சி, அரை சுழற்சி, முக்கால் சுழற்சி வந்து வரையணும். பாருங்கள், இந்த அம்புக்குறி இதுதான் வடிவம். இதோட கால் சுழற்சினா இப்போ இந்த சைடு இருக்குன்னா இதுதான் காலாக இருக்கும். இது வந்து கால், இது அரை, இது வந்து முக்கா. சரிங்களா. இப்போ இது கால் சுழற்சி, இது அரை சுழற்சி, இது முக்கால் சுழற்சி. இந்த மீனுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் கால் சுழற்சி, இது அரை சுழற்சி, இது முக்கால் சுழற்சி. பாருங்கள், கால் சுழற்சி, இது அரை சுழற்சியா, இந்த சைடு முக்கால் சுழற்சி. என்ன இந்த மாதிரி இருக்கா, கால் சுழற்சி, இந்த இது வந்து இப்படி திருப்பினீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். அது மறுபடியும் அரை சுழற்சி, மறுபடியும் இப்படியே தான் வந்திருக்கும். கால் சுழற்சி இப்படியே தான் வரும். சரிங்களா. அடுத்து பாருங்கள், சரியான சுழற்சியை டிக் செய்க. அரை சுழற்சி இப்போ இங்கே இருக்குது, இதுக்கு அரை சுழற்சினா அப்படியே ஆப்போசிட் சைடு தானேப்பா. ஓகே, இதுக்கு 3ல் 1 பங்கு தான் இங்கே இருக்குது. இந்த சுழற்சியை வந்து நம்ம என்ன செய்யலாம், இது வந்து 3ல் 1 பங்கு சுழற்சி. இங்கே இருந்துக்கிறது இங்கே 3ல் வந்திருக்கணும் அப்படின்னா இது வந்து இங்கே ஒன்று வரணும், அப்புறம் அடுத்து இங்கே வரணும். இங்கே வர்றது தான் சரியானது. அதே மாதிரி இதோட கால் சுழற்சி என்னென்னு கேட்குறாங்க. இதுக்கு அடுத்து கீழே வர்றது தான் கால் சுழற்சி. இங்கே வந்துருச்சா. அடுத்து பாருங்கள், சரியான கண்ணாடி பிம்பத்தை டிக் செய்க. இப்போ ஒரு டம்ளரோ நம்மளோ கண்ணாடியில் தெரியும் போது எப்படி தெரியும், வலது பக்கம் வந்து இடது பக்கமாகவும் இடதுபுறம் வந்து வலது பக்கமாகவும் தெரியும் போது தானே. அதே மாதிரி தான் இந்த கப்பும், இந்த சைடு இருக்கக்கூடியது நமக்கு எப்படி தெரியும், வலது பக்கமாக இருக்கக்கூடியது இடது பக்கமாக தெரியும். அதே மாதிரி இந்த குடையும் இந்த சைடு வளைவாக இருக்கா, அப்போ நமக்கு கண்ணாடியில் பார்க்கும் போது எப்படி தெரியும், இப்படி தெரியும் பாருங்கள். அதே மாதிரி இந்த பொண்ணு இங்கே இருக்கா, ஹேண்ட்பேக்கை இங்கே போட்டிருக்கா, நமக்கு இந்த சைடு தெரியணும். அப்போ இதுதான் சரி. சரிங்களா. அடுத்து பாருங்கள், சரியான கண்ணாடி பிம்பத்தை டிக் செய்க. வந்து கண்ணாடி பிம்பத்தில் இந்த மாதிரி தெரியும், இப்படி பார்க்குறது கண்ணாடி பிம்பத்தில் இப்படி பார்க்கும். அதே மாதிரி தான் பி இப்படி பார்க்குறது இந்த மாதிரி பார்க்கும். 2 வந்து இப்படி இருக்கிறது இந்த மாதிரி இருக்கும் 2. சரிங்களா. அடுத்து கண்ணாடியில் பிரதிபலிக்கப்பட்ட சொற்களை சரியாக எழுதுக. கண்ணாடியில் பாருங்க TIGER டைகர், அது மாதிரி NUMBER நம்பர், அடுத்து FIVE 5. இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்துடும்.
அடுத்து சமச்சீர் தன்மை. ஒரு பொருளோட சமச்சீர் தன்மை அப்படின்னு பாருங்கன்னா, சென்டரில் நம்ம கோடு போடுவோம். எதெல்லாம் சென்டரில் கோடு போட முடியுமோ அந்த மாதிரி சென்டரில் கோடு போடணும். சரிங்களா? போட்டு அதுக்கடுத்து மேலும் எத்தனை கோடுகளை வந்து சமச்சீர் தன்மையுடையதாக ஆக்க முடியுமோ அத்தனையாக ஆக்கணும். பாருங்கள், நான் போட்டிருக்கேன், நீங்கள் ஒன்ஸ் வாட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கப்பா, சமச்சீர் தன்மையுள்ள வடிவங்களுக்கு பச்சை வண்ணமும் சமச்சீர் தன்மையற்ற வடிவங்களுக்கு சிவப்பு வண்ணமும் தீட்டுகன்னு கேட்டிருக்காங்களா? பாருங்கள், சமச்சீர் தன்மை நம்ம வந்து போட்டு பார்க்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்துச்சுன்னா சமச்சீர் தன்மை. பாருங்கள், இதெல்லாம் சமச்சீர் தன்மை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் சமசீராக பிரியக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா பிரிச்சிங்கன்னா சமச்சீர் தன்மையே வராது. ஸோ இது 2மே சமச்சீர் தன்மையற்றது, மற்ற 4மே சமச்சீர் தன்மை உடையது. அடுத்து பாருங்கள், சமச்சீர் கோடுகளை வரைந்து அவற்றின் எண்ணிக்கையை எழுதுக. பாருங்கள், இதில் சமச்சீர் கோடுகள்னால் 1, இதில் பார்த்திங்கன்னா 2, இது வந்து 2, இங்கே வந்து இதுவும் 2 தான். ஏக்கு 1, ஒய்க்கு 1. அந்த சமச்சீர் கோடுகளை ட்ரா பண்ணிவிட்டு அதோட எண்ணிக்கையை பக்கத்தில் நோட் பண்ணிக்கிறணும். அடுத்து பாருங்கள், 2 சமச்சீர் கோடுகள் உள்ள ஆங்கில எழுத்துக்களை எழுதி அவற்றின் சமச்சீர் கோடுகளை வரைக. பாருங்கள், நம்ம எழுதியிருக்கோம், அதோட சமச்சீர் கோடுகளையும் நம்ம வரைஞ்சு காட்டியிருக்கோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நானே உருவாக்குவேன். உனக்கு பிடித்த ஏதேனும் 2 வடிவங்களையோ எழுத்துக்களையோ எண்களையோ எழுதி சமச்சீர் கோடுகள் வரைந்து அதன் எண்ணிக்கையை எழுதுக. இப்போ வந்து அவங்களே படம் கொடுத்து அதை சமச்சீர் கோடுகளாக பிரிக்க சொன்னாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளே படம் வரைஞ்சி பிரித்து காமிச்சிட்டு அதில் எத்தனை கோடுகள் வரதையும் எழுத சொல்லியிருக்காங்க. பாருங்கள், சதுரம், முக்கோணம், அதுக்கு உண்டான சமச்சீர் தன்மை வந்து 4 சமச்சீர் கோடுகள், இதுக்கு 3 சமச்சீர் கோடுகள். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், புள்ளி, கோடு, கோட்டு துண்டு, பெரும் மற்றும் கதிர். புள்ளினா எது? இந்த மாதிரி டாட் மாதிரி வைக்கிறது தான் புள்ளி. கோடு வந்து இந்த சைடும் போய்கிட்டே இருக்கும். அம்புக்குறி போட்டோம்னா எண்டே கிடையாது, கோடு போய்கிட்டே இருக்கிறது தான். கோட்டு துண்டு அப்படின்னா இங்கேருந்து இங்கேயும் இங்கேயும். கோட்டு துண்டுனா 2 பக்கமும் ஒரு அளவு எடுத்து, இப்போ வந்து காம்பஸ்லலாம் அளவு எடுக்கிறோம்னா ஒரு 7 சென்டிமீட்டர் அளவு எடுங்க, 7 சென்டிமீட்டர் அளவு எடுத்து இங்கேயும் இங்கேயும் நம்ம மார்க் பண்ணுறது தான் கோட்டு துண்டு. கதிரும் என்னாகும், ஒரு ஸ்டார்டிங் புள்ளி தான் இருக்கும், ஆரம்ப புள்ளி தான் இருக்கும், எண்டு வந்து இருக்கவே இருக்காது, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும், அதுதான் கதிர். சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெரியும், புள்ளினா ஒரு புள்ளி வைக்கிறது, கோடுனா 2 பக்கமும் போய்கிட்டே இருக்கிறது. அதே மாதிரி கோட்டு துண்டு அப்படின்னா அதோட அளவோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறது. கதிர்னா அதுவும் போய்கிட்டே இருக்கும். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள், புள்ளி, கோடு, கோட்டு துண்டு மற்றும் கதிர் ஆகியவற்றை எண்ணி எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? எண்ணலாமா? பாருங்கள், புள்ளிகள் எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5 புள்ளிகள். கதிர் வந்து ஒரு புள்ளி, ஒரு ஸ்டார்டிங் புள்ளி இருக்கும், அதுக்கடுத்து கதிர் மாதிரி போய்கிட்டே இருக்குமா? 1, அடுத்து எங்கே இருக்குப்பா? 2, அடுத்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள் 3 இருக்கா? இப்போ 3 கதிர்கள். கோடுகள் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் டாட் வச்சுருக்கோம். ஏன்னா என்ன அளவு எடுத்துருக்கோமோ அந்த அளவை மட்டும் மார்க் பண்ணுறது, இதுதான் கோடுகள். சரிங்களா? சரி, கோட்டு துண்டு தான் அது. கோடுகள் அப்படின்னும் போது போய்கிட்டே இருக்கிறது தான் கோடுகள். 1, 2, 3 கோடுகள், கோட்டு துண்டு 1, 2, 3 கோட்டு துண்டுகள். அடுத்து பாருங்கள், புள்ளி, கோடு, கோட்டு துண்டு மற்றும் கதிர் என கண்டுபிடித்து எழுதுக. பாருங்கள், புள்ளி எது? இதில் எத்தனை புள்ளிகள் இருக்குது? பி என்பது புள்ளி, பினா புள்ளி தான். சரிங்களா? சிடி என்பது என்னன்னு கேட்குறாங்க. சிடி என்பது கோட்டு துண்டு, இங்கேயும் புள்ளி இருக்குது, இங்கேயும் புள்ளி இருக்குது, அப்போ கோட்டு துண்டு. ஜிஹெச் என்பது, ஜியும் ஹச் என்னது? கதிர். இங்கேருந்து இது என்ன ஆகுது? போய்கிட்டே இருக்குது. அடுத்து எஃப் என்பதும் என்னது? கதிர் வந்துன்னா இப்படி மார்க் பண்ணியிருப்பாங்க. பிஏ அப்படின்னா அதுவும் கதிர் தான். பிஏ என்ன ஆகுது? கதிர் போய்கிட்டே இருக்குது. எஃப்ஹெச் அப்படின்னா எஃப் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, ஹச் இங்கே இருக்குது. இது 2 என்னது? கோடு, இங்கேயும் கதிர் இருக்கும், இங்கேயும் கதிர் இருக்கும். என்ன ஆகும்? எஃப்ஹெச் வந்து போய்கிட்டே இருக்கும். பிடி வந்து கோட்டு துண்டு. பி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. டி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அது என்னது? கோட்டு துண்டு, புள்ளி வச்சு இருக்குல்ல. அடுத்து பாருங்கள், படங்களை உற்று நோக்கி கோடு, கதிர், கோட்டு துண்டு என எழுதுக. பாருங்கள், இது இந்த படம் பார்த்தா கதிர் மாதிரி இருக்குது, இது கோட்டு துண்டு. பாருங்கள், இங்கேயும் இருக்கா? அதுக்கடுத்து கோடு என்ன செய்யும்? போய்கிட்டே இருக்கும். இதுவும் கோடு தான், போய்கிட்டே இருக்கும். இது கோட்டு துண்டு, இதுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் இருக்குது. இது கதிர். பாருங்கள், ஒரு பக்கம் மட்டும் நமக்கு ஆறாம் மார்க் இருக்க மாதிரி இருக்கா? கதிர். அடுத்து பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடைகளி. எனக்கு தொடக்கம் உண்டு, முடிவில்லை, நான் யார் அப்படின்னா கதிர்.
கதிருக்கு என்ன இருக்கும்? தொடக்கம் இருக்கும். ஆனால் முடிவு என்பது இருக்காது. போய்க்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கோடு பற்றிய கீழ்க்கணம் எந்த கூற்று சரியானதுன்னா, எனக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. கோடு எப்படி இருக்கும்? இந்த சைடும் போயிட்டுருக்கும், இந்த சைடும் போயிட்டே இருக்கும். சரிங்களா? பின்வருவனவற்றில் கோட்டு துண்டு எது? கோட்டு துண்டு எப்படி இருக்கும்? 2 பக்கமும் புள்ளி வச்சு இவ்வளோ தான் அளவு அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுதான் கோட்டு துண்டு. அடுத்து பாருங்க, கோணங்களை உருவாக்கும் கோட்டு துண்டுகளை டிக் செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? எதெல்லாம் கோணம் உருவாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க இதெல்லாம் கோணம் உருவாக்குது. அது மாதிரி இங்கேயும் கோணம் உருவாக்குது. இது 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 அடுத்து பாருங்க, இங்கே கோணம் உருவாக்குதா? இது கோணம் உருவாக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோணமே வராது. இது கிடையாது. சரிங்களா? அடுத்து கோணத்தின் முனை மற்றும் புயங்களை எழுதுக. கோணத்தின் முனை என்னது? இது ஒய். ஆமாம் தானேப்பா? கோணத்தின் புயங்கள் பார்த்தீங்கன்னா XY அப்புறம் ZY. இதில் கோணம் வந்து பி. அதுமாதிரி புயங்கள் AB BC. இதில் கோணம் வந்து P, புயங்கள் PQ PR. சரிங்களா? அடுத்து பாருங்கள், படத்தை உற்று நோக்கி கோடிட்ட இடத்தை நிரப்புக. புயங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா கோணத்தின் புயங்கள் அப்படின்னா இதுதான்ப்பா. புயங்கள் அப்படின்னும் போது OA OB OC OD இதெல்லாமே புயங்கள் தான். இதுமாதிரி கோணங்கள் அப்படின்னும் போது பாருங்கள், கோணங்கள் எதெல்லாம் உருவாக்குது? BOC அது கோணங்கள் சொல்லலாம், இல்லை AOBன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். நீங்கள் எது வேணாலும் கோணங்கள் இங்கே எழுதிக்கிட்டே போகலாம். ஏ கோணம் AOB அதுவும் கோணம் தான். அதுக்கடுத்து கோணம் DOC கோணம் தான். அடுத்து AOD கோணம் தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டே போகலாம். முனை எது அப்படின்னா, எங்கே சந்திக்குதோ அதுதான் முனை. அது வந்து O. அதே மாதிரி தான் இங்கே புயங்கள் போது OP OQ OR OS. பாருங்கள், OP OQ OR OS. கோணங்கள் போது நம்ம QORன்னு எழுதியிருக்கோம். நீங்கள் வந்து கோணம் POQன்னு எழுதலாம். அது மாதிரி கோணம் ROSன்னு எழுதலாம், இல்லை கோணம் POSன்னு எழுதலாம். சரிங்களா? முனை வந்து O தான். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், புள்ளிகளை இணைத்து குறுங்கோணம், செங்கோணம், விரிகோணம், நேர்கோணங்களை வரைக. குறுங்கோணம்னா இப்போ 90 டிகிரி இருந்தால் தான் செங்கோணம், இதுதான் நேர்கோணம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? குறுங்கோணம்னா அந்த 90 டிகிரிக்குள்ளே, அதாவது 0லேருந்து 90 டிகிரிக்குள்ளே என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாமே குறுங்கோணம். குறுங்கோணம் இந்த மாதிரி குறுகி வரும், அதுதான் குறுங்கோணம். சரிங்களா? செங்கோணம் நேராக இருக்கும். விரிகோணம்னா அந்த 90 டிகிரிக்கு மேலே 180 டிகிரி வரையும் இருக்கக்கூடியதான் விரிகோணம். இப்படி போகும் பாருங்கள், நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள், விரிகோணம். நேர்கோணம்னா இதுதான் நேர்கோணம். ஸ்ட்ரெயிட்டாக 180 டிகிரி இருக்கிறதுல அதுதான் நேர்கோணம். நம்ம வந்து பாகைமணி நீங்கள் வச்சுருக்கீங்களா ஜாமெட்ரி பாக்ஸில், அதுதான் நேர்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், படத்தின் உள்ளேயும் வெளியேயும் உருவாகும் கோணங்களை குறிப்பிற்கேற்ற வண்ணத்தில் குறிக்கவும். இப்போ குறுங்கோணம் அப்படின்னா நீல வண்ணம். பாருங்கள், இதெல்லாம் குறுங்கோணமாக இருக்கா? அது மாதிரி செங்கோணம்னா சிவப்பு வண்ணம். பாருங்கள், இது செங்கோணம், இதுவும் செங்கோணம் தான். விரிகோணம்னா பச்சை வண்ணம். பாருங்கள், இங்கெல்லாம் விரிஞ்சிருக்கா? ஸோ இதெல்லாம் விரிகோணம், அதனால் பச்சை வண்ணம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், செங்கோணங்களை கொண்டு எழுத்துக்களை வட்டமிடுக. பாருங்கள், இது செங்கோணம் தான். இங்கே பாருங்கள், இங்கே செங்கோணம், இதுவும் செங்கோணம், இங்கேயும் செங்கோணம், இங்கேயும் பாருங்கள் செங்கோணம், அது மாதிரி இங்கேயும் செங்கோணம், இதுவும் செங்கோணம். நீங்கள் எல்லா பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா அது செங்கோணமாகத்தான் இருக்கும். இப்போ TEFILH. அடுத்து பாருங்கள், இதோட இந்த லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் குட்டீஸ். தேங்க்யூ.